ஹாய், நான் தான் உங்கள் வைஷாலி அண்ட் வெல்கம் டு வாஷி vlog. ஸோ என்னோட என்ட்ரோ வீடியோ வந்து நான் புதுசாக இப்போ தான் எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு போய் டக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சுல. ஃபர்ஸ்ட் டைம் நானே அந்த எடிட்டிங் பண்ணி அந்த லைட் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். பட் யா ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அஃப்கோர்ஸ் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான டாபிக் பேச போகிறேன். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய கெட்ட வார்த்தைகள், நம்ம உடல் உறுப்புகளுக்கான வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு எனக்கு அது கமெண்ட்ஸில் வந்த வார்த்தைகள். ஓகே, நான் இப்போது எதை பற்றி எந்த கமெண்ட்ஸ் படிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் வந்து ஒரு ரீல் போட்டிருந்தேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில். நீங்கள் அந்த ரீலை பார்க்கலன்னா இப்போ குவிக்காக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ரீல் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2007 ஃபஸ்ட்டு நான் போனேன் நீயா நானா. அண்ட் அதில் பேசின நானும் மஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த அந்த அப்போது கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க இன்னொருத்தவங்க. நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் நிறைய வருஷம் கழித்து ஃபேஸ்புக் குரூப் மூலமாக தெரிய வந்து நீங்கள் தானே அதுன்னு அப்படின்னு நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போது இந்த வருஷம் மார்ச் மாதம் வி மெட் அகேன். ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ ரீல். ஸோ இந்த ரீல் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் 17 years apart. 17 இயர்ஸுன்றது லிட்ரலி 2 டெக்கேட்ஸுக்கு சமமானது, விச் இஸ் லிட்ரலி 1 generation apart. 2007 குழந்தையாக இருந்தவங்க இந்நேரத்துக்கு அவங்க ஒரு அடல்ட் ஆயிருப்பாங்க. அப்போ பாட்டியாக இருந்தவங்க இப்போ இறந்துருக்கலாம். அப்போ அம்மாவாக இருந்தவங்க இப்போ பாட்டி ஆயிருக்கலாம். அப்போது ஒரு யங்கலாக இருந்தவங்க இப்போ கண்டிப்பாக அம்மா ஆயிருக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் அ ஹியூஜ் டைம் டிஃப்ரென்ஸ். அதில் வந்திருக்கிற சில கேவலமான சில கமெண்ட்ஸ் எனக்கு புரியல. ஹவு கம் பீப்புள் ஆர் ஸோ இக்னரண்ட், ஸோ ஸ்டூபிட் அப்படின்ட்டு. அதாவது எல்லாமே ஸ்லட் ஷேமிங், பாடி ஷேமிங் தான் நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ த்ரூ சம் கமெண்ட்ஸ் ஃப்ரம் தட். ஓகே, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. பட் இதில் சில கம்நாட்டிங்க கேவலமாக they have commented on it. Let's see. வேணுன்ற போது கெட்டது கண்ணில் பட மாட்டேங்குது. தட்ஸ் ரியலி நைஸ். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி அது எது சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இட் வாஸ் திருமண எதிர்பார்ப்புகள். ஸோ நான் அப்போ ஐ வாஸ் லைக் வாட், ஐ வாஸ் ஜஸ்ட் 17. ஸோ 17 இயர்ஸில் என்ன மாதிரியான திருமண எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்றத தான் அப்போ நாங்கள் சொன்னோம். அஃப்கோர்ஸ் இப்போது கூட நீங்கள் போய் எந்த ஒரு மேட்ரிமோனி சைட்டாக இருக்கட்டும், இல்லை பேப்பரில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கணும், ஃபேர், மீடியம் ஹைட் கேர்ள், வெல் எஜுகேட்டட், இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஒன்று ப்ரிஃபரன்ஸ் இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் அப்பியரன்ஸில் ஆஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் அ ப்ரிஃபரன்ஸ். ஐ கெட் டு டிசைட் வாட் ஐ டிசர்வ். அது கிடைக்குதா இல்லையான்றது செகண்டரி. பட் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குது இல்லை, இன்னும் அந்த டிபேட் போயிட்டு தானே இருந்துகிட்ருக்குது. ஸோ அதில் நான் கேட்டிருந்தேன், எனக்கு காதில் கடுக்காமல் போட்டிருக்கணும், கொஞ்சம் லாங் ஹேர் வச்சுருக்கணும், பார்க்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கணும்ட்டுன்னு. அண்ட் மஞ்சு வந்து பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு விஷால் மாதிரி மீசை வச்சுருக்க மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் இந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கும் இருக்கும். இதில் மோஸ்ட்லி இந்த தற்கூரித்தனமாக கமெண்ட் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ப்ரொஃபைலையும் போய் பார்த்தேன். எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யங்காக தான் இருக்குதுங்க. ஸோ எல்லாமே வந்து ஜென்சியாக இருக்கும் போல். ப்ராபப்ளி அந்த 2007 நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த நீயானா பிறந்தபோது மேபி தே வுட் ஹவ் பீன் யங் கிட்ஸ் பேக் தென். ஸோ இந்த ஜென்சிஸ்களுக்கு என்ன ஒரு நினப்புனா, அவங்களாம் வயசே ஆகாதவங்களுக்கு எப்போவுமே இளமையிலேயே இருப்பாங்க, எப்போவுமே ஃபிட்டாக கட்டுடம்போடு இருப்பாங்கன்னு ஒரு மனப்பிராந்தியில் டு சே டெலுலுவில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இட் இஸ் லிட்ரலி ஃபார் தெம். ஓகே, யா இந்த கமெண்ட் பாருங்கள், ரொம்ப ரீசெண்டாக வந்த கமெண்ட். பாய்ஸ் கெட் அலர்ட், டோன்ட் ஃபால் இன் லவ் பிகாஸ் ஆஃப் பியூட்டி, தே பிகம் ஆண்டி. இவன் பாய்ஸ்ன்னு சொல்லும் போதே தெரியல இவன் எவ்வளோ ஒரு சின்ன பையனாக இருப்பான்ட்டுன்னு. ராக சபரீஷ்ன்னு சொல்லிட்டு, யா ஹீ லுக்ஸ் லைக் அ ஜென்சி ஓன்லி. ஐ மீன் யா டு ஜிபிசிசி, அது காலேஜ் பேரா, 24 பாஸ் அவுட். ஸோ யூ கேன் வெரி வெல் நோ எவ்வளோ ஒரு சின்ன பையனாக இருப்பான் அப்படின்ட்டுன்னு. ஸோ இஸ் லைக் பாய்ஸ்ன்னும் போதே தெரியல ஹவு டெல்யூஷனல் ஆர் ஹவு இம்மெச்சூர் ஹீ இஸ் டு சே தட் ஆண்டி ஆகிடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லோரும் ஆண்டி ஆவாங்க, எல்லோரும் இளமை பருவத்திலேயே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு மயக்கத்திலேயே இந்த ஓகே செலக்டட் ஃபியூ ஜென்சி இருந்துகிட்ருக்குறாங்களான்னு எனக்கு தெரியலை. யாருமே வயசாகாமல் இளமையோடு இருந்துகிட்ருப்பாங்க அப்படின்ட்டு. ஐ மீன் இட் இஸ் ஸோ ஸ்டூபிட். Of course everyone will age, of course everyone will get old, of course everyone will have their physical changes. நீங்கள் மட்டும் லைஃப் லாங் இட்டர்னல் யூத்லேயே இருக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன, பேராசை பெருநஷ்டம் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு
நீ பேராசைப்படாத, நீ ஆசையே படாத, உனக்கு லைஃப்பில் என்ன கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டே வாழ். இப்போ நாங்கள் யாரும் பேராசையும் படலை, பெரு நஷ்டமும் அடையலை. இஃப் யூ திங்க் மீ பிகமிங் சிங்கிள் இஸ் அ நஷ்டம், தென் யூ ஆர் அட், நீ தான் லூஸு, நீ தான் வந்துட்டு ரியாலிட்டி தெரியாமல் இருக்கிற. நீ எல்லாம் தான் ஒரு நார்சிஸ்டிக் ஸ்டூபிட்ஸ். If she is capable of handling things on her own, she doesn't need a partner, irrespective of gender, male or female. Yeah, that's a pretty matured comment. Verena. Oh my god, it's scary how women lose our looks and beauty. Things go out of hand and only a lucky few can maintain themselves. இதில் புரியல. லூஸ் யுவர் பியூட்டினா அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் வில் லூஸ் தியர் அழகு. இந்த சென்ஸ் அவங்களோட இளமையை மறந்துடுவாங்க. ஐ மீன் இளமையை வந்து இழந்துருவாங்க தான். அஃப்கோர்ஸ் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அதுதான் இயல்பு. இந்த ஒரு ரியாலிட்டி தெரியாமல் எல்லாமே ஒரு டெல்யூஷனில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் வேக் அப், இந்த ரியாலிட்டிக்கு வாங்க. பருவத்தில் என்ன பேச்சு, இதை பார்த்து திருந்த வேண்டும் பெண்கள். தற்குறி கேனைங்க. You aged like a fine wine. There's no such thing as fine wine. I mean, this is how we have aged. That's all. At last ரெண்டும் உருப்படல. இது தான் வந்து பார்த்தான் போல இருக்குது. ஹேமந்த் குமார் சண்முகம். யா, இதில் வேற இவன் டாக்டரான். இவனுக்கு 2 குழந்தைங்க ப்ரொஃபைல் பிக்சரில் வச்சுட்ருக்குறானுங்க. ஹேமந்த் குமார் சண்முகம். ஐ மீன் இவன் தான் வந்து பார்த்தான் நாங்கள் உருப்பட்டோன்னு. Do you know what Manju Bhargavi is doing at the moment? Do you know what I am doing at the moment? No. எப்படி தங்குவான்? அழகி இப்போ கிழவி ஆயிடுச்சுடா. அஃப்கோர்ஸ் நீயும் இளமையிலேயே சுற்றின்னு இருக்க மாட்டடா ராஜசேகர். டாடி கேட்டட் பாயா தான் இந்த பாரு. இவெல்லாம் இன்னும் இளமையாகவே இருப்பானா? டாடி கேட்டட் பாய். தன்னை உலக அழகி என நினைத்து கொண்டு வீடியோவில் லூசுக்கூயாக உளறிய தருணம். நான் உலக அழகின்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா, அப்படியே நினச்சாலும் ஆமாம், எனக்கு நான் உலக அழகி தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உலக அழகி தான். அவனுக்கு அவன் ஆண் அழகன் தான். இதில் உனக்கு என்னடா எரியுது? உங்களுக்கு எங்கடா வருது? இவன் பேர் என்ன? இவன் பேர் டான் ராஜா 2961. பப்ளிக் ப்ரொஃபைல் தான் இருக்கிறான். டான் ராஜாவான். அப்போ டான்னா அப்போ நீ என்ன ரவுடியா? பிடிச்சி கேஸில் போட்டுடலாமா? இதில் இன்னொருத்தன் ராஜேஷ் தஞ்சை தற்குறி பொன் அப்படின்னு போட்டிருக்கிறேன். இல்லை, இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு கேர்ளோட ஒரு பெண்ணோட உடல் ஒரு சொன்னால் உடனே அது இழிவுன்னு நினச்சிக்கிறானுங்க. இவனுங்களாம் தான் தற்குறி. அதாவது ஒரு அந்த புண்ணுன்ற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை கூதின்ற வார்த்தையாக இருக்கட்டும். ஐம் சாரி டு யூஸ் சச் வேர்ட்ஸ் ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் ஜஸ்ட் மியர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இதை சொல்கிறதுனால எங்களை இழிவுபடுத்துறீங்க. இப்போ பாருங்கள், பங்களாதேஷில் பாவம் அந்த அந்த ப்ரீவியஸ் பிரைம் மினிஸ்டராக இல்லை பிரசிடெண்ட்டாக அந்த லேடியோட பிராவை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. பிராவை தூக்கிட்டு சுற்றுறதுனால நீங்கள் என்ன அவங்களை இழிவுபடுத்துறீங்களா? கொஞ்சம் புத்தி வேண்டாம் இல்லை? ஐ யூ லைக் அவுட் ஆஃப் யுவர் சென்சஸ்? இதுக்கு மேலே நீ வயசுக்கு வந்தால் என்ன வரணும்? another stupid comment. many comments, but at the moment எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல கமெண்ட்ஸ் தான் என் கண்ணில் பட்டுட்ருக்குது. ஆண்டியை நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னது ஆண்டாரி நாக் 96 இவர் ட்ரை பண்ண போகிறானா? வா, உன்னால் வச்சு செய்கிறேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு மாப்பிள்ளை காட்டவே இல்லையா? உங்கள் மாப்பிள்ளையை காட்டவே இல்லையா? ஓகே, நோ. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. அஃப்கோர்ஸ் வாழ்க்கை ஒரு வட்டம். இந்த கமெண்ட் போடுற நீயே எந்த அர்த்தத்தில் போட்டியோ அது உனக்கு நடக்கும் தான். இதுக்கு தான் நாங்கள் எல்லாம் இப்படி வேணும் அப்படி வேணும்னு ஆசைப்படுறதே இல்லை. பொண்ணாக இருந்தாலே போதும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இல்லை நான் எவனா இப்படித்தான் இல்லைனா நான்
யாவனா இப்படி ஓட்டுவேனா ஓகே இன்னொருத்தர் புலம்புறார் போல இருக்குது. ஐ டோன்ட் நோ, மேபி ஹீஸ் அ 90s கிட்ட பொண்ணு கிடைக்காம அலைஞ்சிட்ருக்கிறார் போல இருக்குது. தீஸ் வை பிளடி டெல்யூஷன் ஜென்ரேஷன். இவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியல. யூசுஃப் சையத் 92 எப்படி தங்கம் ஓகே பைத்தியக்கார டாட் 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 சீ கமல் 2020 இங்கேந்திரா வரீங்க. அதாவது ஒருத்தவங்க பப்ளிக் ப்ரொஃபைல் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன வேணாலும் கழுவி ஊற்றலான்னு யூ கைஸ் திங்க் யூ ஆர் என்டைட்டில்ட். அட் த எண்ட் ஆஃப் த டே யூ ஆல் நோ ஹூ இஸ் த பைத்தியக்கார கூ இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். எதுக்கு இந்த பில்டப்? பைத்தியமா இவளுங்க ரொம்ப நேரமாக நல்லா பேசிகிட்டு இருந்தாலேயா. இது ஐயோ நான் நிறைய பேருக்கு அப்போது நான் வந்திருந்த போது ஐ வாஸ் கிவிங் தம் பேக் ஓகே. அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ லாஸ்ட் ட்ராக் ஆஃப் தி கமெண்ட்ஸ். இப்போ பார்க்கும்போது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ த கமெண்ட் செக்ஷன் இஸ் ரியலி வெரி ஸ்டூபிட். இதுக்கப்புறமும் ஐ மீன் மேபி ஐல் மேக் another வீடியோ ஆர் மேபி ஐல் மேக் அ வீடியோ ஆன் த டிஎம்ஸ் தட் ஐ கெட் ஆன் மை பப்ளிக் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஆண்டி நெக்ஸ்ட்டு ஆயாவா ஆக போகிறீங்க. எதுக்கு இந்த சாரப்பாம்பு உனக்கு இப்போது? தேர்ட் பர்சன் ப்ரோ. நீங்கள் எல்லோரும் ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் ஆர் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை கூட போட முடியாத அளவுக்கு ஒரு முகமூடி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பேசணுமோ இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். This is a 17-year-old difference video. Of course, one generation, which is close to 2 decades. So, நான் சொல்கிறது எப்படி அந்த ஜென்ரேஷன் கேட்க போகிறது இல்லை. இந்த ஜென்ரேஷன் இந்த சென்ஸ் whoever is having this டெலுலுவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே they are not definitely not going to listen. But come to the reality என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாருமே வயசாகாமவே இருக்க மாட்டீங்க. இட்டர்னல் யூத்துன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ மெயின்டைன் யுவர் பாடி, யூ ஹாவ் அ வெரி குட் ஃபிட்னஸ் ரெஜிம், நல்ல சாப்பாடு சாப்பிட்ருந்தீங்கன்னா ஓரளவுக்கு என்ன 60 வயசு ஆனாலும் ஒரு 40 வயசு இல்லை 45 வயசு மாதிரி தருவீங்க. 80 வயசு ஆனால் 60 வயசு மாதிரி இருப்பீங்க. பட் நீங்கள் அது வரைக்கும் வாழணும். ஓகே, இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்மளுக்கு தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் அன்பை பகிருங்க. ஏன் வன்மத்தை கக்குறீங்க? எல்லா வீடியோஸ்லேயும் நிஜமாகவே அந்த வீடியோவில் காட்டுறவங்க யாருன்னா கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே போய் எல்லா வன்மத்தையும் கக்குங்க. நான் வேணானே சொல்லலை. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம கோவப்பட்டு தான் ஆகணும். ரீசெண்டாக போபாலில் ஏதோ ஒரு நடந்திருக்குது. ஒரு நைட்டு பார்க்கில் ஒரு ஆள் நாயை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கிறான். அங்கே போய் நீங்கள் அந்த ஆளை எப்படி வேணாலும் கழுவி ஊற்றுங்க. ஐ வில் ஆல்சோ டூ த சேம் திங். பிகாஸ் அவ்வளோ கோவம் வரும். ஒரு குழந்தைய செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வயசானவங்களை அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நாய் மாடு இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் போய் கழுவி ஊற்றுங்க. ஐ வில் சப்போர்ட் யூ, வில் ஸ்டாண்ட் பை யூ. பட் ஒரு ரேண்டமாக ஒரு 17 இயர் அப்பார்ட் ஒரு ஜாலியாக போடுற ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அதில் இல்லை கிரிஞ்சு பண்ணுறவங்களாவே இருக்கட்டுமே, பிடிக்கலையா பார்க்காம போங்க. எதுக்கு போய் அவங்க இதில் கமெண்ட் பண்ணுறீங்க? பட் ஒரு விதத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ண எங்களுக்கு ரீச்சும் நிறைய இருக்கும், நிறைய பேரையும் போய் சேரும்னு வச்சுக்கோங்க. அது இட்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் யூ ஸ்டூபிட் idiotic guys commenting all bullshit on our comment section. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் போடுற கமெண்ட்னால இட் வில் கோ ரீச் நிறைய பேர். இனிஷியலாக ஒரு 1 million வியூஸ் வரைக்கும் I was able to follow who were commenting and I was giving back to them. பார்த்தீங்கன்னா அது 3.3 million வியூஸ் போயிருக்குது. எவ்வளவோ கமெண்ட்ஸ் வந்திருக்குது. ஒன்றுத்தையும் போய் I will not be able to sit and reply back. So you guys really don't matter. We don't give a damn about what you're going to talk about us. And end of the day, அவங்கவுங்க வாழ்க்கை தான் வாழறாங்க. அன்பு பகிருங்க. That's all I can say. And thank you so much எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு. Do subscribe to my channel. And I really want to know என்னோட யூடியூப்பில் என்ன மாதிரியான கண்டென்ட் போடணும், இன்ஸ்டாலையும் எப்படி கண்டென்ட் போடணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் கிரிஞ்சாக இந்த டெய்லி விலாக்ஸு, ஹாய் கைஸ் இன்னைக்கு காலையில் நான் இத்தனை மணிக்கு ஏஞ்சேன் அந்த மாதிரிலாம் போடுற டைப் கிடையாது. சம்திங் யூஸ்ஃபுல், சம்திங் பர்பஸ்ஃபுல் ஆர் சம்திங் வேர் ஐ கேன் ஷேர் மை தாட்ஸ், அந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் நான் யோசிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ let me know if that works for you. So anyways, thank you so much. Bye-bye.